ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. ஐஸ்வர்யாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா சேது இந்த மாதிரி புடவை வாங்கி கொடுத்தது அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி. வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு, என்ன ஐஸ்வர்யா இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்றாங்க. மாமா, எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னை இந்த மாதிரி கடைக்கு கூட்டிகிட்டு வந்து எனக்காக பார்த்து பார்த்து புடவை வாங்கி கொடுத்தது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது மாமான்றாங்க. இந்த ஒரு விஷயமே எனக்கு போதும் மாமா, மனசே நிறைஞ்சு போச்சு எனக்குன்றாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றாங்க. இதுக்கு போயிட்டு நீ அவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. இல்லைம்மாம்மா, மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு விஷயம் தெரிஞ்சதுன்றாங்க. ஆனால் இப்போ மனசுக்கு ஒரு மாதிரியான சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, வார்த்தையால என்னால சொல்ல முடியலன்றாங்க ஐஸ்வர்யா. என்ன பண்றது, எனக்கு ஞாபகம் இல்லை, உன்னுடைய பிறந்த நாளை மறந்துட்டேன். அதுக்காக உன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது, உன்னை ஏத்துக்க கூடாது, அப்படியே ஒரு எந்த எண்ணமும் இல்லை சரியான்றாங்க. இப்ப என்னுடைய கவலை எல்லாம் குழந்தை மேல மட்டும்தான். குழந்தை இப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணுன்ட்டு அதோடையே ஓடிட்டு இருக்கேன் நான். அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. நிறைய வேலைகள் இருக்கு மாமா, உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட மாமான்றாங்க. எனக்கு இது போதும் மாமா, நீங்க உங்களுடைய இதுக்காக எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு புடவையில ஐஸ்வர்யா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஆனா சேது அதை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க. இந்த புடவைக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறா அப்படின்ற மாதிரி தான் சேது ஒரு மாதிரி ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. சரி ஐஸ்வர்யா போலாமான்றாங்க. ஆமாம்மா போலாம் அப்படின்ட்டு சந்தோஷத்தோட வீட்டுக்கு கிளம்புறாங்க ஐஸ்வர்யா. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.